நம்ம விரிஞ்சிபுரம் கோயில் மகாதீஸ்வரர் கோயில் சிவன் அவருக்காக பாருங்கள். தாத்தாக்கு 3ஆம் மாதம், அதனால் தாத்தாக்கு சாமி கும்பிட வந்தோம். என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ மகாதீஸ்வரரை போட்டு கும்பிடணுன்னு உள்ளே அவரை எடுக்கக்கூடாதுன்ருக்காங்க. அதனால தான் வெளியே வந்திருக்கேன். இந்த கோயிலுக்கு வந்தால் ரொம்ப புண்ணியமாங்க. இந்த பாருங்க, சிவன் கோயில் ரொம்ப அழகாக இருக்குது. நிக்கல்லாம் பார்த்துட்டே இருக்கலாம். ஆனால் நட சாத்திடுவாங்களாம் 12 மணிக்கு எழுதியிருக்காங்க. கோட்டை சிவர்களை பாருங்களேன், இவ்வளோ உயரமாக இருக்குது. முருகாற்றுப்படை பெருமாள் இவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள் எல்லோரும் இங்கே செவுத்தில். அப்படியே இது கோட்டை கோயில் மாதிரி இருக்குது. எப்பா முருகர் இருக்காருமா, முருகா சாமி சாரி, முருகர் இருக்காருங்க. முருகரோட தரிசனம் வர அழகாக இருக்காங்க. திருச்செந்தூர் முருகர் மாதிரி இருக்காங்க. கோட்டை சுவரின் மதிகள் பாருங்கள். இதில் ஒரு பனை மரமும் வில்வ மரமும் இருக்குது. இதுலேயும் தோட்டில் கட்டி வச்சுருக்காங்க. எவ்வளோ பெரிய கோபுரத்தை பாருங்களேன், அழகாக இருக்கு. ஏம்மா இதெல்லாம் வடிகிற ஒவ்வொரு மேலேயும் ஏறி செய்கிறது ரொம்ப அதிசயமான ஒரு விஷயந்தான். கடவுள் இல்லாமலாம் இல்லை, கடவுள் இருக்கிறாரு. கிணறு இருக்கு பாருங்களேன். இல்லையா இது கொஞ்சம் காங்கேநல்லூர் கோயில் மாதிரியே இருக்குது. விரிஞ்சிபுரம் கோயில் நம்ம காங்கேநல்லூர் கோயில் உள்ள இப்படி தான் இருக்கும். இது காங்கேநல்லூர் கோயில் மாதிரி தான் இருக்குது உள்ளே பார்க்குறதுக்கு. கோட்டை கோயில் ஜகலாண்டேஸ்வரர் கோயிலும் அப்படி தான் இருக்கும். எல்லாருமே வரலாம். இந்த கோயிலை பார்த்துட்டு போகிறதுக்கு நமக்கு 1000 கண் வேணும். சாமி நிலை கொண்டு இருக்கிறாருங்க. உள்ளே வர்றதுக்கே அவ்வளோ பரவசமாக இருக்குது.